பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜ் அவர்களின் 124வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை தீநகரில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் காமராஜர் நட்பணி இயக்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினத்தில் பிறந்த நாள் காணும் காமராஜர் நட்பணி இயக்கத்தின் கௌரவ தலைவர் நிரஞ்சனின் பிறந்த நாளும் கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நட்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் திரு அன்பு, செயலாளர் சிவபாலன், பொருளாளர் ஜெகன், அமைப்பு செயலாளர் பாஸ்கர், இளைஞர் அணி தலைவர் விஜயகுமார், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சிவக்குமார், செயலாளர் அர்ஜுன், பொருளாளர் கிறிஸ்டோபர், காஞ்சி மாவட்ட தலைவர் ஆலந்தூர் ஸ்டீபன், செயலாளர் கணேசன், பொருளாளர் சின்ராஸ், ஆலோசகர் ரூபின், சித்ரசேகர், ஜெயபால், கணேஷ் குமார், ஆனந்த், வேல், ஆனந்த் ராஜா, சிவமுருகன், தனபால், கோபால், கிருஷ்ணன், பிரசாந்த் மற்றும் காமராஜர் நட்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கௌரவ தலைவர் நிரஞ்சன் அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அவருக்கு நிர்வாகிகள் அனைவரும் பொன்னாடைகள் அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் காமராஜர் நட்பணி இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து அதன் தலைவர் திரு அன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நம்ம காமராஜர் நட்பணி இயக்கம் சார்பாக தலைமையிடமான ஈக்காடுதாவிலிருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25 காரத்தை கூட நம்ம வந்துருக்கோம். இன்னைக்கு ஐயாவுக்கு சிறப்பு பண்ணியிருக்கோம். ஐயாவுக்கு 124 பிறந்த நாள் மட்டுமல்ல, எங்களோட கௌரவ தலைவர் நிரஞ்சன் அண்ணாதிக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். அதே சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம். இப்போ நம்ம ஐயா பிறந்த நாளை எதுக்காக நம்ம இவ்வளோ சீர சிறப்பமாக கொண்டாடுறோம்னா, இன்னைக்கு தமிழ்நாடு இந்த லெவலுக்கு இருக்குன்னா காரணம் பெருந்தலைவர் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நீர் முதல் கொண்டு நம்ம விவசாயம் முதல் கொண்டு உணவு கொண்டு இன்னைக்கு கிடைக்குதுன்னா அதற்கு பெரும் பங்காற்றியது ஐயா பெருந்தலைவர் மட்டும்தான். கல்வி வளர்ச்சி இன்னைக்கு நம்ம இந்த கல்வி வளர்ச்சியால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாடிக்கு எல்லாமே இருக்கிறவங்க அந்த கல்வி வளர்ச்சியால் தான் வந்துச்சு. அதுபோல் இருக்கிற அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு IAS IPS அதிகாரி இருந்தாலும் டெய்லி கண்டிப்பாக காமராஜரோட வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக படிங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம இப்போட சிஎம்மாக வந்திருக்க விஜய் அவர்களோட அவங்க அம்மா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இளம் வயதில் அவர் காமராஜர் போல வரணும் அப்படிங்கிறக்காச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா அதை நம்ம படிக்கும்போது ஐயாவோட இது நம்ம உள் வாங்குவோம். ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா கண்டிப்பாக அதை படித்தாச்சுன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக உள்ள நல்ல எண்ணங்கள் வரும். பொதுமக்களுக்கு நல்லதாக செய்ய வேண்டும். என்னோட எப்படிலாம் பொதுமக்களுக்காச்சும் இருக்குன்னா பொதுமக்களுக்கு நம்ம செய்யும் போது தான் அது பொதுமக்கள் செய்கிறது மக்கள் தொண்டை மகேசன் தொண்டைங்கிறது கண்டிப்பாக அது கடவுளுக்கும் போய் சேருங்கிறதுனால ஐயா அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ நம்ம சொன்னோம் அந்த IAS IPS படிக்கிறாங்கன்னா ஒரு அரசியல்வாதி காமராஜர் வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது மக்களுக்கு இந்த லஞ்ச லாவணி இல்லாமல் கண்டிப்பாக அதை செய்யணுங்கிறது அவங்களுக்கு ஒரு தோணும். அதேமாரி ஒரு IPS அதிகாரம் அவர் வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது ஏழை மக்களும் வருவாங்க. அதை நம்ம உண்மையாக நேர்மையாக செய்யணுங்கிறது. அதே போல் IAS அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க அதை படிக்கும்போது ஐயாவோட திட்டங்கள் கண்டிப்பாக, ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு விட அந்த பெருதோ இல்லையோ மெயினாக IAS அவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த திட்டங்கள் பண்ணணுங்கிறது. அதனால் கண்டிப்பாக அவங்களாம் படித்து அந்த ஐயாவுக்கு கண்டிப்பாக பேரும் புகழும் சேருங்க. இன்னொன்று இந்த கல்வி வளர்ச்சி நாளுங்கிறது ஐயா பிறந்த நாள் எல்லாமே எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. முந்தைய அரசுகளும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுபோல் இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்களும் அதை கண்டினியூவாக அதை பண்ண வேண்டுங்கிறதும் காமராஜர் நட்பணி இருக்காங்க. நாங்கள் விஜய் அவர்களுக்கு வேண்டுகோளாகவே வச்சுக்கொண்டுக்கிறோம். அதே போல் இங்கே இன்னொரு இதுவும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஐயாவோட பிறந்தநாள் அன்று பொது விடுமுறையாக கண்டிப்பாக விட வேண்டுங்கிறதும் காமராஜர் நட்பணி கேட்குறோம். அதுபோல் இந்த டாஸ்மார்க்கு ஐயா அமல் அந்த நம்ம சாராயம் அமுல்படுத்தி தான் அதை ஆட்சி செஞ்சாங்க. அதுபோல் அவரு பிறந்தநாள் அன்றாவது எல்லா டாஸ்மார்க் கடையும் மூட வேண்டுங்கிறதையும் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் காமராஜர் நற்பணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் காமராஜர் நற்பணிக்க தலைவர் அன்பு, செயலாளர் காமராஜர் நற்பணிக்க செயலாளர் சிவபாலன், காமராஜர் நற்பணிக்க பொருளாளர் ஜெகன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. வரவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.